சார் இப்போ நம்ம மைக்கை செக் பண்ணுறோம். நெஞ்சில் குத்துன மைக்கை வந்து இப்போ செக் பண்ண போகிறோம். எத்தனை மீட்டர்னு சொன்னாங்க? அதில் 10 மீட்டரா? கவனிக்கல தான். ஆனால் இது எத்தனை மீட்டர் போகுதுங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம். இப்போ ஓப்பன் ஸ்பேஸ் மாஸ்டர் நான் அப்படியே நடந்து போகிறேன். ஆமாம், பேசிக்கிட்டே இருக்கேன். இப்போ ஆமாம், இப்போ அப்படியே போகிறேன்னே, ரிவர்ஸ்லேயே போகிற மாஸ்டர் உங்களை. ஓகேவா? அப்படியே போய் ஆனால் செம்ம தூரம் போகிற மாதிரி தெரியுது. ஜூமிங் வச்சுக்க. ஜூமிங் வச்சு அதில் அப்படி தான் கொஞ்சம் போகணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் சைஸ் தெரியும் பாருங்க. அதான் ஜூமிங் வச்சுக்க. ஏன்னா அது வந்து நம்மளுக்கு கேமராக்கு தான் கரெக்டாக வரும். இது ஆமாம், ஃபோனை கொஞ்சம் சத்தம் வந்து வட தெரியும். ஆனால் இப்போ தூரமாக போயிட்டால் நீங்கள் என்ன செய்ய விளங்காது, நான் பேசுறது உங்களுக்கு விளங்காது. பஸ் பிரச்சனை அதான். அது உண்மைதான். அப்படியே போ, பேசிக்கிட்டே போ. ஜூமிங் வச்சுக்க. ஜூமிங்கா? அப்படியே ஜூம் வச்சுட்டு போக வேண்டியதான். அந்த கடைசி மலையோ பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. இப்போ நீ அந்த கடைசி வரைக்கும் போனீங்கன்னா தான் நம்மளுக்கு வந்து இது ஒருத்தா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். என்ன சரியான தூரமாக போக முடியே? ஆமாம், இல்லை உங்களை ஜூம் பண்ணிடுறப்ப. ஆனால் வந்து 2 ஜூமில் வச்சுருக்கேன். இப்போ 3 ஜூமில் வச்சுருக்கேன். உங்களை மைக் ஆனில் இருக்கான்னு முதல்ல பார்த்துக்க. இல்லை அப்பப்போ அதையும் பார்க்கணும். என்ன வச்சுருக்கேன் விளங்க மாட்டேங்குது எனக்கு. ஜூமிங் வை. நானும் ரிவர்ஸில் போன மணிக்கே இருக்கேனே. ஆமாம், நம்மளுக்கு ஜூம் வச்சா இன்னொன்று தூரமாக ரொம்ப கிட்ட வர போகிற மாதிரி போயிரு சமயத்தில் தூரம் காட்டல. iPhone 16 Pro Max வாங்குற வரைக்கும் இப்போ இதுதான் போல நம்மளுக்கு. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 மீட்டர் இருந்திருப்போம்ல. இது வந்து 30 மீட்டர் இருக்கேன். சரி, 30 மீட்டர் இருக்கு. 30 மீட்டர் இருக்கேன். இன்னும் போ. அப்படியே பின்னால ஒரு பாதாள குழி ஒன்று இருக்குது, விழுந்துடாத. ஜூமிங் ஓகே தான். கேமராமேனை காணன்னு நம்ம பதில் சொல்லணும். 6 ஜூமிங் வைக்கிறியா? எனக்கு தெரியுதா? உங்களுக்கு எனக்கு தெரியல. கேமராக்கு தெரியல, ஆனால் எனக்கு தான் தெரியுது இப்போதைக்கு. கேமரா தெரியலனா? கேமரால தெரியலனா என்னன்னு பாரு. இதுக்கப்புறம் எவ்வளோ கேட்குன்னு தெரியலையே. நல்லா ஃபுல் ஜூமிங் வை. நீங்க தான் பேசுறப்ப. அதான் ஜூமிங் ஃபுல்லாக வை. ஜூமிங்கை ஃபுல்லாக வை. ஜூம் வச்சா ஒட்டையிற மாதிரி தெரியுது. ஜூம்னா இன்னும் கொஞ்சம் ஜூமிங்கை சரி தூரம் தெரியாம ஜூம்லாம் போடுறா. எவ்வளோ தெரியுதுன்னு பார்ப்போம்டா. முழுசா ஜூமிங் வச்சுக்கிட்டு அப்படியே போ, அப்பதான் தெரியும் எப்படின்னு. இது வரைக்கும் ஒரு 40 மீட்டர் தாண்டி இருப்ப. என்ன விஷயம் தெரிய மாட்டேங்குது. மாத்திர வேண்டியது எத்தனை மீட்டர் வரைக்கும் இது போகுதுண்டு, அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. என்ன தெரிய போகுது? இது வந்து ஒரு தான மைக்கு தானா அப்படின்னு. என்ன மாஸ்டர், கிரிக்கெட் பிச்செல்லாம் தாண்டி எங்க போ. அந்த கடைசி என்னால வரைக்கும் போயிரு. கடைசி பனையை வந்து முட்டுற மாதிரி ஆளுக்கு பார்த்தா நினைப்பா தன்னால பேசிக்கிட்டு இருக்கிறேன். எத்தனை அப்படியே அந்த எண்ணெல்ல போய் உட்காந்துரு. அப்பதான் வந்து நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். அந்த எண்ணெல்ல உட்காந்துரு. எங்கேயோ நிக்கிறப்பா. இப்ப தெரிஞ்சிருந்தா இதோடைய கெப்பாசிட்டி என்ன ஏதுங்கிறது. சரி தூரம் இல்ல. அங்கேயே உட்காரு. வந்துட்டேன். பனைக்கு உட்காந்து நம்ம டிஸ்டன்ஸ் அளந்துடலாம். நான் செக் பண்ணி பார்த்தாலும் இவ்வளவு தூரம் கேட்குது எங்களுக்கு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிரவுண்டு பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இல்லை, ஒரு பெரிய கிரிக்கெட் கிரவுண்டு. இது சென்டரில் பிச்சு இருக்குது. சென்டருக்கு அங்கே கடைசியில் அவர் இருக்கார். அங்கே அந்த கடைசியில் நான் அந்த சென்டர் பிச்சுக்கு அப்புறம் 6 எல்லைக்கு வெளியில் நான் நிற்கிறேன். அது போக இன்னும் எவ்வளோ தூரம் பணக்காட்டில் வந்து பேசிக்கிறதுனாக்க சந்தேகப்படுவாங்க. என்னடா தன்னால உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்ட்டு. என்ன பாம்பு கடாக்குமோ? இப்படியே பேசிக்கிட்டே போயிட வேண்டியதான். சரியான தூரம். இன்னும் போ, அந்த கடைசி வரைக்கும் போ. கேட்டு பார்ப்போம் மாஸ்டர் பேசுவாங்க. பின்னாடி போ. இன்னும் கேட்டா இருந்தாலும் நல்லா போ மாப்பிள்ள. பாம்பு கிடக்கும் பார்த்துக்க. கொத்திர போகுது. எல்லாம் துப்பாக்கூர் இடமா இருக்கு. இப்படி உட்காந்து நான் பேசிக்கிறதுனாக்க கண்டிப்பா வந்து என்ன பைத்தியம் நினைப்பாங்க. என்னடா தன்னால பணம் காட்டலாம் உடச்சிக்கிட்டு வந்தா சொல்லிட்டு பார்த்து ஆபத்தான பிளேஸ். இன்னும் கொஞ்சம் போ. ஆமா கேட்குறேன். அந்த பணம் வரைக்கும் போயிடுறா. அப்பதான் டிஸ்கனெக்ட் ஆகிற வரைக்கும் பாடுறா. டிஸ்கனெக்ட் ஆன பூரா அப்புறம் எடுத்துக்கலாம்டா. அவர் கை ஓடத்தில் ஆளை தெரிய மாட்டார் மனுஷன். இது எங்க விளங்க போகுது நமக்கு? அப்படியே போ. இன்னும் போ. என்ன அப்படியே போயிட்டு இருந்தா என்ன? போய்கிட்டே கடைசி வரைக்கும் போ. அப்பதான் தெரியும் கிலோமீட்டர் இது இருக்கு மூலம் 600 மீட்டர் இருக்கும் இல்லையா? கடைசி வரைக்கும் 500 மீட்டர் கூட இருக்கும் இதெல்லாம். ஆமா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் எத்தனை மீட்டர் தான் இது போகுதுங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிடலாம்டா நம்ம. செம்ம தூரம் பா. எங்கேயோ இருக்காப்ல மாஸ்டர். இப்போ ஜூம் பண்ணி பார்ப்போம். மாப்பிள்ள அங்கே நிப்பாட்டி ப்ளே பண்ணி பாரு. ஜூம் பண்ணி பார்ப்போம். மாப்பிள்ள அனுக்குள்ள நிப்பாட்டி ப்ளே பண்ணி பாருடா.
பின்னாடி போய்கிட்டே இருடா. ஜூமிங் ஃபுல்லா வச்சிரு. மைக் ஆன்ல இருக்கா? ஃபுல் ஜூமிங் வச்சுட்டு போ, அப்பதான் நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா தெரியாது என்ன கதை. என்ன பேச்சு விளங்குதே, லைட்டா விட்டு விளங்குச்சுல. எத்தனை மீட்டருங்கிறத இப்ப கணக்கெடுத்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த கடைசி மரத்து வரைக்கும் போ. என்ன இத்தனை எவ்வளவு தூரம்? ஆமா, அந்த கடைசி மரத்துக்கு போனேடா தான் நம்மளுக்கு தெரியும் அது என்ன இருக்குது. அவ்வளவு தூரம் நிக்கிறப்ப இல்லைன்னா தெரியாது நம்மளுக்கு. அந்த கடைசி மரத்துக்கு போயிரு. சரியான பனந்தோப்பு காட்டுக்குள்ள தாண்டி போயாச்சு. ஒரு மரம் தெரியல, மரம் வரையே தெரிய மாட்டேறா எனக்கு. அந்த மரத்துக்கு போ. அவ்வளவு தூரத்துல இருக்காரு மனுஷன். நல்லா போ, நல்லா போ. போய்கிட்டே பின்னாடி பாத்துக்க. மைக்கு எவ்வளவு வருஷம் போட்டுச்சுல. இவங்களுக்கு விளம்பரம் பண்ணி கொடுக்குற மாதிரி தெரியும். மைக்கு போங்க, அப்படி இருக்கு. விழுந்துடாத மாப்பிள்ள, பார்த்து பருவ. ஆனா கிளியரா கேக்குது. அதுல ஒண்ணு இருக்கு, இந்த மைக்கோட ஸ்பெஷலா கிளியர் கேக்குது. மொத்தமா இழுக்குதோ. இன்னும் எவ்வளவு தூரம் நான் போறதுன்னு தெரியல. பேசுறாருன்னு கூட தெரியல எனக்கு. அவரே தெரிய மாட்டாரு. ஜூம் பண்ணாலாம் பார்க்க முடியாது. ஜூம்லாம் இல்ல. இப்ப செக் பண்ணி பாருடா. தெரியுது லைட்டா ஒரு உருவம். அப்பல அனுபவ செக் பண்ணி பாருடா. அவ்வளவு தூரத்துக்கு மாதிரி தெரியுது எனக்கு. அங்க பாரு, அங்க பாரு. ஓகேவான்னு பாரு அந்த இடத்துல. அப்படியே ஒரு படக்காலத்தை அனுப்பிட்டு ஆள் தெரியாரா? அந்த இடத்துல நின்று பாரு, கிடைக்குதாண்டு. அந்த இடம் கிடைக்குதான்னு பாருடா. எவ்வளவு தூரம்? அவன் எங்கிட்டா போனா இருட்டுக்குள்ள? இடம் மறைச்சு போச்சு. வர என்ன கேட்கான்னு தெரியல. மாப்பிள்ள அனுகூலம் நின்று செக் பண்ணி பாருடா. கிடைக்குதாண்டு. வாங்கின காசுக்கு மாப்பிள்ள சரியான ஒருத்து போல தெரியுது. நீ போற போக்க பார்த்தா வந்து கிட்டத்தட்ட இப்ப இதுவே வந்து 1 மீட்டர் இருக்கேன். 1 மீட்டர்ல 1 கிலோமீட்டர் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போ. அவரெல்லாம் தாங்கிட்டு போச்சுல. வர பாப்போம். கூட அவ்வளவு நிக்கிறது யாரு பாரு. ஆமா, அப்படியே நேர போய்கிட்டே போன நேரத்தை நம்மளுக்கு என்ன இதுங்கிறத இப்ப கண்டுபிடிச்சிடலாம். நம்ம எது வரைக்கும் பாத்துருவோம்டா. என்னடா இதே தன்ட்டாங்க கம்பெனில மாத்தி கிட்டி போட்டாங்களா? என்னடா இது கம்பெனிக்காரனா 13 மீட்டர் தானடா சொல்லிருந்தான். இது என்ன வச்சுக்கேன் தெரியல. பயங்கரமான வேகமா இருக்கு. கிலோமீட்டர் தாண்டி போய் சரி தூரம் போ. அந்த மரத்து வரைக்கும் போ. எத்தனையோ 100 மீட்டர் கடந்துட்டேன். ஆமா, அந்த மரத்து வரைக்கும். முன்னாடி ரிவர்ஸ்ல நடக்கறான சிரமமா தான் இருக்கு. மாஸ்டர் என்ன வச்சிருக்காங்க தெரியல. என்னங்கறத வீடியோ ப்ளே பண்ணி அப்லோட் பண்ணா தெரியும். இது ஆனா நல்லா ப்ரமோஷன் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. உங்களுக்கு காசு கொடுக்காம ப்ரமோஷன் பண்ற மாதிரி தெரியுது எனக்கு. இல்ல மாப்ள, ஒண்ணும் புரியல. ஆனா பெஸ்ட் மைக் எனக்கு தெரிஞ்சு. இந்த அளவுக்கு மைக்கோட பவர் இவ்வளவு தூரம் வரலாம் நேரா போ. கண கூட நினைச்சு பார்க்கல நிஜமாவே. பார்த்து பருவ எங்கேயோ இருந்து பேசிட்டு இருக்கான். ஆனா என்ன பேசுறான்னு தெரியல. மாஸ்டர் போயிரு. இன்னும் போய்கிட்டே இரு. எங்கேயா வந்துட்டேப்பா. போனா தான் அந்த கடைசி எண்டு வரைக்கும் நம்ம பார்க்கலாம் என்ன ஏதுங்கிறது கதை. எங்கேயோ வந்து பார்த்தா ஒன்றும் தெரியாது. இன்னும் கொஞ்சம் மாஸ்டர் இப்ப மறைஞ்சிட்டாப்ல தெரிஞ்சு. கண்ணை விட்டு மறைஞ்சிட்டாப்ல ஒரு பக்கம். ஆமா, இன்னும் கொஞ்சம் போ. இந்த மரத்துக்கு பெரிய மரத்துக்கு போயிரு. பெரிய மரத்துக்கு போனா தான் அது நம்மளுக்கு தெரியும் என்ன ஏது. இல்ல இதுல ஜூம் பண்ணாலும் தெரியல. மாஸ்டர் தெரியாதான் தெரியல. மரத்துக்கு போ. மரத்துக்கு பனங்காடுகளை தாண்டி 3 பனங்காடு தாண்டி போயிரு. மரத்துக்கு அந்த திரும்ப மாஸ்டர் கூப்பிட போனா 1 கிலோமீட்டர் நடக்க போறியா? புரியலடா எனக்கு. என்ன எங்க சரி தூரம் என்னதான் நடக்குதுங்கிறத பாத்துடலாம். பின்னாடியே போடா. என்ன விஷயம் தெரியல. மாஸ்டர் நிப்பாட்டி கேச்சுறாரா போச்சுரா ஆளே தெரியல. இப்படி பேசுறது பயமா இருக்குள்ள. பாம்பு கிடக்குமோ போயிட்டேன்டா. நம்ம என்ன இதுங்கிறத பிடிச்சிடலாம் பாருவான். என்னடா இது கதை. நிப்பாட்டி விசில் அடிக்க வேண்டியதா. அதான் விசில் அடிச்சா விளங்க நினைக்கிறேன். பாப்போம். தூரத்துக்கா எடுக்குது.